இன்னைக்கு முதுமதி சமையலில் வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தான் செய்ய போகிறோம். ஈவினிங் ஸ்நாக்ஸு. நாங்கள் அதுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். நான் வந்து 3 முட்டை எடுத்துருக்கிறேன். 3 முட்டை, கொஞ்சம் வந்து மைதா மாவு, பச்சரிசி மாவு ஒரு 2 ஸ்பூனு, 1/4 கப்பு வந்து கடல மாவு, 1/4 கப்பு வந்து மைதா மாவு எடுத்துருக்கிறேன். பெருங்காயம், மஞ்சத்தூள். நம்ம ஃபஸ்ட்டு வந்து ஆம்லேட் போட்டு எடுத்துக்கலாம். இந்த 3 முட்டையை உடச்சி ஊற்றிக்கிட்டு இந்த 3 முட்டையை நம்ம உடச்சிக்கலாம். இந்த 3 முட்டைக்கு தேவையான அளவு உப்பு, பெப்பர் கொஞ்சம், மஞ்சத்தூள் கொஞ்சம் போட்டுக்கலாம். தனி மிளகாத்தூள் வீட்டில் அரைச்சது கொஞ்சம், உப்பு பெப்பர் எல்லாம் நல்லா கலக்கிற மாதிரி நம்ம கரண்டி வச்சு நல்லா அடிச்சுக்கணும். தோசைக்கல் காஞ்சிருச்சு. நம்ம வந்து இதை ஆம்லேட் மாதிரி போட்டு எடுத்துக்கிறேன். ரெண்டா கூட போட்டுக்கலாம். நல்லா வேகட்டும். கொஞ்சம் மஞ்சத்தூள் போட்டு கொஞ்சம் உப்பு போட்டிருக்கிறேன். இந்த மாவு கரைச்சிடலாம். நம்ம கடலை மாவு, மைதா மாவு, அரிசி மாவு கொஞ்சம், கொஞ்சம் பெருங்காயத்தூள், ஒரு பக்கம் வெந்துருச்சு முட்டை. திருப்பி போடலாம். சூப்பராக கொஞ்சம் பெருங்காயத்தூள், கடல மாவு சேர்த்தாலே நம்ம வந்து பெருங்காயத்தூள் சேர்த்துடணும். கொஞ்சோண்டு ஆப்ப சோடா, மாவு கொஞ்சம் தண்ணி ஊற்றி நம்ம கலந்துக்கலாம். நம்ம போண்டா இல்லை பச்சிக்கெலாம் மாவு பிசைஞ்சுப்போம்ல, அந்த மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கிறணும். இதை எடுத்து எல்லாத்தையும் இதை எடுத்து மாவு வந்து இந்த அளவுக்கு தான் நம்ம கரைச்சிக்கிறோம். கரைச்சாச்சு. இப்போ வந்து நம்ம ஆம்லேட் எடுத்துருவோம். மாவு கரைச்சி வச்சாச்சு. நான் இந்த மாதிரி ஒரு சின்ன பாத்திரம் எடுத்துருக்கேன். நம்ம ரவுண்ட் ரவுண்டாக அதை வச்சு கட் பண்ணிக்கலாம். சூடா இருக்குது. நம்ம கட் பண்ணதை ஃபுல்லாக எடுத்துக்கலாம். கட் பண்ணதை வந்து எடுத்துக்கலாம். ரொம்ப சூடா இருக்கு, எடுக்க முடியல என்னால. நம்ம ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டு நம்ம கலக்கி வச்ச மாவுல வந்து முக்கி பச்சி போட்டு எடுத்துடலாம். இப்போ இதையுமே நம்ம வந்து யூஸ் பண்ணலாம், இல்லைன்னா வெறுமனே சாப்பிட்லாம். இதையும் முக்கி போடலாம் எண்ணெயில். எண்ணெய் காஞ்சிச்சான்னு பார்ப்போம். நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற ஆம்லேட்டை வந்து மாவுல அப்படி முக்கி ஒன்றா போடுவோம்.
சோடா உப்பு அரிசி மாவுலாம் போட்டிருக்கிறதுனால அரிசி மாவு போட்டால் நல்லா மொறுமொறுன்னு இருக்கும். சோடா உப்பு போட்டால் நல்லா பொஸ்ஸுன்னு வரும். அதுக்கு தான் நம்ம சோடா உப்பு போடுறது. முட்டை பச்சி ரெடி ஆயிடுச்சு. நல்லா இருக்கும் டேஸ்ட்டாக. இதே மாதிரி நம்ம இருக்கிற எக்கெல்லாம் போட்டு எடுத்துடலாம். எல்லா முட்டையும் நம்ம கட் பண்ண முட்டையை போட்டு எடுத்தாச்சு. அவ்வளோதான், எடுத்துட்டு நான் சர்வ் பண்ணி காமிக்கிறேன். நல்லா பொஸ்ஸுன்னு வந்துருக்குது. எக்கு பச்சி ரெடி ஆயிடுச்சு. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டன் அழுத்துங்க. தேங்க்யூ.